ஹாய் வணக்கம். அங்கே குளிர அண்டைக்கு ஒரு பானம் செய்வோம். செவ்வரிசியை எடுத்து முதல்ல அவிய விடுவோம். இது நான் பெரிய செவ்வரிசி எடுத்துருக்குறோம். பெரிய பெரிய உருண்டையாக வரும். ஒரு மணித்தியாலம் ஊற விட்டுட்டு அதை அவிய போட்டோம்னா டப்பாண்டா அவிஞ்சிடும். செவ்வரிசியை நல்லா அவிய விடுவோம். அதுக்கு தேவையான சீனியை போட்டு விடுவோம். சீனி நான் கரும்பு சீனி எடுத்துருக்குறேன். ப்ரௌன் கலர் சீனி. பால் குடிக்காத ஆக்களுக்கு இப்படி செய்து கொடுத்தா விரும்பி குடிப்பினோம். இதுக்கு செவ்வரிசி அவிஞ்சோடனே பசுப்பால் நான் சேர்க்குறேன். செவ்வரிசி நல்லா அவிய வேணும், இல்லாட்டி மாத்தன்மையாக இருக்கும். பாலம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இதுக்கு நான் பழங்கள் இந்த சிரப் சேர்த்துருக்குறேன். 4-5 பழங்கள் சேர்ந்தது. இது ஜெல் ஒரு பக்கெட்டில் 350 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து கிரைச்சி போட்டு குளிர்சாதன பட்டியில் வச்சா ஜெல் மாதிரி வரும். பாயாசத்தையும் காய்ச்சி கிளாஸில் விட்டு குளிர்சாதன பட்டிக்கு வைப்பேன், மாற விட்டு. ஒரு 4 மணிக்கு எழுத பிறகு ஜெலி வந்துட்டுது. அதை துண்டு துண்டாக வெட்டி போட்டு பாயாசம் 4 மணிக்கு ஆயிட்டு கூலாக வந்திருக்கும். இந்த ஜெலியை எடுத்து அந்த பாயாசத்துக்கு போட்டு சிறுவர்கள் கொடுக்க விரும்பி குடிப்பினோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சுவை நல்லா இருக்கும். பபுள் டீ என்ற மாதிரி இது பாயாசம் சின்ன சின்ன உருண்டை பவுல் மாதிரி இருக்குது. நல்லா விரும்பி குடிப்பினோம். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.